நாம இன்னைக்கு புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கெட் அண்ட் கெட்டப். ஏற்கனவே நம்ம கூகுள் கிளவுடும் ப்ரொமீத்தியஸும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். இது எதனால இதை ஸ்டார்ட் பண்றேன்னா, இந்த 3 கான்செப்ட்டுமே தனித்தனி சீரியஸா இருந்தாலும் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் தான். இது லேர்ன் பண்ணும்போது இது 3த்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கெட் அண்ட் கெட்டப். இதுக்கு நம்ம தனித்தனியாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கிட்ன்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது நம்ம கம்ப்யூட்டர்ல லோக்கல்ல இருக்கிற ஃபைல்ஸோட சேஞ்சஸை ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. GitHub அப்படின்றது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ கிட் அப்படின்றது ஓன் லேப்டாப்ல சேவ் ஆயிருக்கும். GitHub அப்படின்றது ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றதா, கிட் ஒரு டூலு, GitHub அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. எதனால இவங்க எல்லா கம்பெனிஸும் மோஸ்ட்லி கிட் அண்ட் கிட்டப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கொலாபரேஷன் தான். ஒரே ப்ராஜெக்ட்ல 100 பேர் ஒர்க் பண்ணாலும் யார் என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னு அக்யூரேட்டா ட்ராக் பண்ண முடியும். அதோட ப்ரொடக்ஷன் கோட் டேமேஜ் ஆகாம இருக்க இது நல்ல செக்யூரிட்டியும் கொடுக்கும். ஆட்டோமேட்டட் டெப்ளாய்மெண்ட் செட்டப் பண்றது கம்பெனிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மேனுவல் அண்ட் ஹியூமன் எரர்ஸை இது மூலமா நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த ரீசன்னால தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. இதோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சிங். மெயின் கோட்ல டிஸ்டர்ப் பண்ணாம புது ஃபீச்சர்ஸை தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணலாம். தென் அந்த பிரான்ச் நம்ம வெரிஃபை பண்ணி அப்ரூவல்ஸ் வாங்கின பிறகு அதை நம்ம மாஸ்டர் பிரான்ச்சில் புஷ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து பேக்கப் அண்ட் சேஃப்டி. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஈஸியாக ரோல் பேக் பண்ண முடியும். இதனால நமக்கு கோட் லாஸ் ஆகாது. அடுத்து புல் ரெக்வெஸ்ட். கோடை லைவாக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சீனியர்ஸ்டையோ நம்மளோட கொலீக்ஸ்டையோ கோடை ரிவ்யூ பண்ணி குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த புல் ரெக்வெஸ்ட்டை அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு அது மூவ் ஆகும். அடுத்து ஓப்பன் சோர்ஸ். வேர்ல்டு வைடு இருக்கிற பெஸ்ட் டெவலப்பர்ஸோட கோடை ரெஃபர் பண்ண முடியும். அது நம்ம லேர்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கிட் அண்ட் கிட்டப். நாம இப்போ டெமோ பார்க்கலாம். டெமோ எப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஜிசிபி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஜிசிபியோட விஎம்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுவோம். ஜிசிபி விஎம்ஐ கிரியேட் பண்ணி அதில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி என்னோட GitHub, எனக்குன்னு GitHubல எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்கள் எல்லாத்தையும் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஜிசிபி விஎம்ல சின்னதாக ஒரு ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல்ஸ் டெஸ்ட் ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி என்னோட github.comக்கு நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ இது இன்னைக்கு எப்படி நம்ம செஞ்சு பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நான் கூகுள் கன்சோல் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். விர்ச்சுவல் மிஷின் நம்ம சீரீஸில் செஷன்ஸில் நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ நான் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிட் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தர் டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நிறைய டைம்ஸ் பார்த்தது தான், கன்சோலில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன், உபுண்டு ஓஎஸை போட்டு அதுக்கப்புறம் என்னோட எஸ்டிகே க்ளவுட் என்விரான்மெண்ட் மூலமாக நான் லாகின் பண்ணுறேன் அந்த சர்வருக்குள்ள. விஎம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைன். ஆஸ் யூஷுவல் புது விஎம் வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்டேட் அண்ட் அப்டேட் பண்ணிடுவோம். பேக்கேஜஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ட் அப்டேட் அண்ட் ஸோ கிரேட். இது ஒரு 2 minutes ரன் ஆகும். ஓகே, இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் GitHub நம்ம பார்ப்போம். ஸோ இந்த github.comல உங்களுக்கு லாகின் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லேர்னிங்காக தான் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாப் ரெபாசிட்டரி, நான் நியூன்னு ஒரு ரெபாசிட்டரி கொடுக்குறேன். லேர்ன் 2026 ரெப்போ. ஏன்னா விர்ச்சுவல் மிஷின் பேர் 2026 வச்சுருக்கோம். இந்த ரெப்போவுக்கு ரெப்போ வச்சுருக்கோம், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். லேர்னிங் கிட் அண்ட் GitHub VM. Create repository. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணது கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும். இந்த ரெபாசிட்டரிக்குள்ள நம்ம எப்படி புஷ் பண்ணணுன்றதை கொடுக்கும். ஓகே, நீங்கள் இதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை எடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சரில் இது தேவைப்படும் காமிக்கிறேன்.
ஓகே. அடுத்து இப்போ நம்ம இந்த GitHub வந்து நம்மளோட லோக்கல் கிட், அதாவது இந்த ஓகே, இந்த விஎம்ல கிட் இன்ஸ்டால் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த லோக்கல் விஎம்ல இருந்து இந்த github.com கனெக்ட் பண்ண போறோம். ரைட். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? git -hyphen version. ஓகே. ஸோ கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளியராக விசிபிள் ஆகும் உங்களுக்கு. ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கிட் வெர்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. இதுல கிட்டே இல்லை. ஓகே. ஸோ இதுல GitHub இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் GitHub ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். sudo ஒரே மாதிரி கம்பெனி sudo apt install git -y. git install ஆயிடுச்சு. கிளியர் பண்ணிடுறேன். git வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.53 அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த லோக்கல் கிட் மிஷினுக்கு நீங்க தான் யூசர், உங்களோட பாஸ்வேர்டு இதுதான் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஐ மீன் கான்ஃபிகர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன ஸ்டெப்னா git config user.name db என்னோட குழந்தைங்க பேரு. ஏன் இந்த நேம் கொடுத்துருக்குன்னா, என்னோட GitHub இருந்து லாகின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, GitHub யூசர் நேமே எனக்கு டிபி தேவா தான். ஸோ அந்த நேமில் தான் நான் யூசர் நேம் இங்கே கான்ஃபிகர் பண்ணுறேன். தென் அடுத்து என்னோட இமெயிலையும் கான்ஃபிகர் பண்ணணும் இங்கே. அப்போ தான் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கம்யூனிகேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியும். கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த ஃபோல்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ls-a, அதாவது ஹிடன் ஃபைல்ஸையும் காமிக்கிறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. git config bash git config இதெல்லாம் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஃபைன். நம்ம இப்போ என்ன பண்ணோம், கன்ஃபியூஷன் வேண்டாம், நம்ம தனியாக ஒரு ஃபோல்டருக்கு போயிடுவோம். ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம் மேபி. ஓகே ஓகே. நம்ம ஹோம் டைரக்டரியில் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுவோம், mkdir learn get easy அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம். இப்போ எல்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோல்டர் வந்துடும். ஓகே. இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகலாம், ஐ மீன் இந்த டைரக்டரிக்குள்ளே போகலாம். cd learn இதான் கமாண்ட் cd. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஒன்றுமே இல்லை, ls-a ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை இதில். ஓகே. இப்போ இந்த ஃபோல்டர் தான் நம்ம கிட்டாக கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறேன்னா, git initன்னு கொடுக்க போகிறேன். git init கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குது. git config init. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் ls-a கொடுத்தேன்னா .gitன்னு ஒரு அடிஷ்னல் ஃபோல்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே வந்துருச்சு. ஸோ இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நம்ம ஃபோல்டரை ஒரு கிட் ரெபாசிட்டரியாக மாற்றிருக்கோம். இந்த கமாண்டை ரன் பண்ண உடனே கிட் உங்கள் ஃபைல்ஸோட வெர்ஷன்ஸை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே. இப்போதைக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள எந்த ஃபைல்ஸும் இல்லை. நான் இதை வந்து என்ன பண்ண போறேன், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட். ஓகே. புது விஎம்னால எதுவுமே இல்லை, இதெல்லாம் லேட்டர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. பை டிஃபால்ட்டாக எனக்கு இதெல்லாம் டூல்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். கிளியர் பண்ணுறேன். இப்போ sudo nano spell.txt கொடுக்குறேன். இங்கே வந்து this is my git learning 26 via GCP VMs. Control X exit. இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. ஜஸ்ட் அதை நம்ம ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ எனக்கு இங்கே ரெபாசிட்டரி வந்துருச்சு. ரெபாசிட்டரியில் ஒரு ஃபைல்ஸுமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்,
அந்த ஃபைல் இங்க கொண்டு வர போறேன். ஐ மீன் அந்த லோக்கல்ல உள்ள கிட் அப்படின்றத இந்த github.com-ஓட நான் வந்து மெர்ஜ் பண்ண போறேன். ஓகே. ஐ மீன் அங்கேருந்து புஷ் பண்ணி மெர்ஜ் பண்ண போறேன். அதுக்கு முன்ன என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் github.com அங்க இருக்கு. அதுதான் நம்மளோட பாத் அப்படின்றத நம்ம சிஸ்டம்க்கு கிளியரா மென்ஷன் பண்ணணும். git remote add origin கமெண்ட் git remote add origin. ஸோ இந்த ஆரிஜினை நம்ம அங்கே ஆட் பண்றோம். இதை நம்ம ஆட் பண்றதுன்றது எப்படின்னா இங்க கொடுத்துருப்பாங்க இந்த கமாண்ட். ஸோ git remote add origin. நான் என்ன பண்றேன், அங்கே டைப் பண்ணதுனால இந்த இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி என்டர். இது கொடுக்கலாம். இது என்ன பண்ணும், இது கொடுத்த உடனே ஆட் பண்ணிக்கோ. ஃபைனலா புஷ் பண்ணும்போது நமக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்கும். அந்த பாஸ்வேர்டான டீடைல்ஸ் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனா, ஒரு டூப்ளிகேட் போடுறதுல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டோக்கன் கிரியேட் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் செட்டிங்ஸ், டோக்கன் கிளாசிக். இது நேற்று பண்ணது தான், பட் ஓகே இன்னொன்று பண்ணுறேன். நேற்று பண்ணது டெலிட் பண்ணிடுறேன். நியூ டோக்கன். மொபைலில் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கீ வந்து லேர்னிங் டோக்கன் போகிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் நோட் கொடுத்துறேன். 30 days எக்ஸ்பைரி எனக்கு ஓகே. இது ஸ்கோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் கொடுத்து ஓகே. இப்போ எனக்கு ஒரு டோக்கன் வந்துருக்கு. இந்த டோக்கனை சேஃபாக காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணி நான் நோட் பேடில் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த டோக்கன் நம்ம சேஃபாக காப்பி பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீ திரும்ப வரும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்குமே தவிர டோக்கனை காமிக்காது. அதனால் நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கணும். மேக் ஷுர் டு காப்பி யுவர் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் நவ். யூ ஒன்ட் பி ஏபிள் டு see it again. இதை திரும்ப பார்க்க முடியாது. ஓகே ஃபைன். இப்போ ஒரு டோக்கன் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ என்னோட லோக்கல் விஎம்ல இருந்து என்னோட github.com நான் ரிமோட் ஆரிஜின் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் பண்ணியாச்சு. அடுத்து இவங்க கொடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா git branch -m main. நான் இதையும் ப்ரொசீட் பண்றேன். ஓகே, git push u origin main. ஓகே, இதெல்லாம் பண்றதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எந்த ஸ்கில் இருக்கோம் செக் பண்ணிப்போம். git status. ஓகே, மெயின் பிரான்ச்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் நம்ம உள்ள என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் அந்த ஃபைலை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எதுவுமே பண்ணல, ஆட் பண்ணல, ஒரு கோட்ல ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம புஷ் பண்ணால் ஒன்றுமே போகாது. அதுக்கு என்ன பண்ணணும், git add டாட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் இருக்குது. ஓகே, ஸோ git add கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் ஆயிடுச்சு. அகெயின் git ஸ்டேட்டஸ் போடுறேன். இதுவே க்ரீன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம் அந்த ஃபோல்டர்ல வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் git ஒரு ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்து git add டாட் கொடுத்தோம்னா நம்மள்ட்ட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே ஒரு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். அதுக்கு அடுத்து கமிட் பண்ணணும். அப்போ நம்ம கமிட் பண்ணிட்டு புஷ் பண்ணாதான் ஃபைனலாக நமக்களோட அந்த github.com-க்கு புஷ் ஆகும். ஸோ கமிட் பண்ணும்போது ஒரு கிளியராக ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், இது என்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஆட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கமிட் பண்ணுறேன் பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், கமிட் பண்ணுறதுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். லேர்னிங் git ப்ளஸ் TCP VM. கமாண்ட் வந்துச்சு. ஒன் ஃபைல் சேஞ்ச் கமிட் ஆயிடுச்சு. இப்போ git ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணது மாதிரி. இப்போ git மெயின் கொடுப்போம். யூசர் நேம் கேட்குது, என்டர் பண்ணாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போதான்
டோக்கன் நமக்கு தேவைப்படும். இந்த டோக்கனை தான் நான் என்டர் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை இங்கே ஒரு ரைட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டோட்டல் 3. ஓகே, 3 branch. ஓகே, ஸோ இங்கே மெயின் பிரான்ச் புஷ் பண்ணியிருக்கு. இந்த இங்கே வந்து github.comல இந்த ரெப்போ பார்த்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வருது. இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஜிசிபி விஎம் கிரியேட் பண்ணோம், கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணோம் லோக்கல் மிஷினில். அந்த லோக்கல் மிஷினில் கிட்டை நம்ம பர்சனல் ஃபைலை கிரியேட் பண்ணி வெர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருப்போம். தென் அந்த லோக்கல் மிஷின்லேருந்து github.comக்கு புஷ் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்படின்னா கான்செப்டாக பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தால் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லினக்ஸ் மிஷினில் ஒர்க் பண்ணுறத github.comல ஒரு ரெப்போ போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிட்டை நம்ம வந்து தனியாக இதுக்குன்னு லேர்ன் பண்ணாமல் டே டு டே நம்ம பர்சனல் ஒர்க் பண்ணுறதை கூட நம்ம புஷ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். பர்சனல் ஒர்க் இந்த சென்ஸ் உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பர்சனலாக லேர்ன் பண்ணுறதை இதில் நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெப்போ நமக்குன்னு ஒரு ரெப்போ இருந்துச்சுன்னா அந்த ஃபைல்ஸ் நம்ம எப்போ வேணுமாலும் எடுத்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அதுக்காக தான் மெயினாக அதை யூஸ் பண்ணுறேன். என்னோட மற்ற ரெப்போஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறனோ அதெல்லாமே இந்த கிட்டப்ல புஷ் பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி தான் கொடுத்துருங்க. இதில் இன்னும் நிறையா பார்க்கலாம். நிறைய சேலஞ்சஸ் வரும். ஃபைல்ஸ் புஷ் பண்ணும்போது வெர்ஷன் மாறிடுச்சுன்னா நம்ம ரீவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.